ஆபரேஷன் சிந்தூர் காலகட்டத்தில் பாகிஸ்தான் ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையை உக்ரைனுக்கு வச்சிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு உடனடியாக ட்ரோன்கள் ஆனது வேணும், அதுவும் இமீடியட் ஷிப்பிங்கில். ஏன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு மே மாதம் 7ஆம் தேதி இந்த ஆபரேஷன் சிந்தூர், அதாவது அந்த ஒரு 4 நாள் யுத்தம் நடக்க தொடங்கிருச்சு. இது எப்போ வேணால் பெருசாகலாம், இல்லை 4 நாட்களில் முடியுன்றதை யாரும் அந்த டைமில் கெஸ் பண்ணலை. ஸோ இந்த பிரச்சனைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறப்போ எங்களுக்கு இந்தியா மேலே பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு அதிகப்படியான ஆயுதங்கள் வேணும்னு சொல்லிட்டு உக்ரைன் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சிருந்திருக்காங்க. ஆனால் உக்ரைன் அந்த ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு மறுத்திருக்காங்க. இது அதிகாரப்பூர்வமா உக்ரைன் கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு செய்தியா வெளியில வந்திருக்கு. ஸோ இதை பத்தின எல்லா தகவல்களையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். மெயினா ரீசெண்டா இந்தியாவோட சில ஊடகங்கள்ல ரொம்ப ஒரு பெரிய பேசு பொருளா இது மாறுச்சு. ஒருவேளை உக்ரைனோட ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, அப்படி பாகிஸ்தானுக்கு அது கொடுக்கப்பட்டிருந்தா இந்தியா எந்த விதத்திலலாம் உக்ரைனுக்கு இந்த இடத்துல பதிலடி கொடுப்பாங்க. ஸோ இதை பத்தின எல்லா தகவல்களையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கை தம்புக் ஷோகம் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்தியாவோட மிக முக்கியமான செய்தி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, இந்த மாதிரி செய்தித்தாள்களில் கடந்த ஒரு 2-3 நாட்களாக வெளியில் பெருசாக பேசப்பட்டிருந்த ஒரு செய்தி என்னன்னா, உக்ரைனோட ட்ரோன்களை பாகிஸ்தான் வாங்குறதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நேரடியாக உக்ரைன் அரசாங்கத்தினால் அப்ரூவ் பண்ணப்படலைனாலும் அங்கே இருக்கக்கூடிய சில பிளாக் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய குழுக்கள் மூலயமா, ஏன்னா உக்ரைனோட ஆயுதங்கள், அதுவும் குறிப்பாக அமெரிக்காவோட ஆயுதங்கள்ன்றது இன்னைக்கு கள்ளச்சந்தையில் பெரும்பாலும் விற்கப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சில குழுக்களோட உதவியோட பாகிஸ்தானுக்கு வரப்போறதா ஒரு செய்தியானது வெளியில வந்துருச்சு. இதை பத்தி அதிகாரப்பூர்வமாக இந்தியா கிட்ட இருந்து என்ன விதமான பதிலும் வரல. செய்தி ஊடகங்கள்ல தான் இப்படி ஒரு செய்தியானது வெளியில வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு இதுக்கான பதில் உக்ரைனோட அரசாங்கம் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. எங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் அப்படி கிடையாது. பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கோ இல்ல பாகிஸ்தானுக்கு முக்கியமான சில தொழில்நுட்ப உபகரணங்களை கொடுக்கறதுக்கோ எந்த விதமான வழிமுறைகளையும் உக்ரைன் மேற்கொள்ளல. அப்படிப்பட்ட எந்த விதமான ஒப்பந்தங்களும் இந்த இடத்துல மேற்கொள்ளப்படலன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா இதை நிராகரிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சில விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் என்ன கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கேட்டிருக்காங்க, இது வந்திருந்தா பாகிஸ்தானுக்கு என்ன விதத்தில் அது அனுகூலமாக மாறி இருக்குன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா அதிகப்படியான ட்ரோன்களை கேட்டதாக தான் இந்த செய்தியானது வெளியில் வந்திருக்கு. மே மாதம் 7ஆம் தேதி இந்த ஆபரேஷன் சிந்தூரானது லான்ச் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா 8, 9 ஆகிய தேதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு எல்லை பகுதிகளில், எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதிகளில் அதிகமான ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியாவோட நிலைகள் மேலே தாக்குதலை பாகிஸ்தான் தொடுக்கிறாங்க. இது சராசரியாக பார்த்தோன்னா ஒரு மணி நேரத்துக்கு 900 ட்ரோன்களுக்கும் அதிகமாக பஞ்சாப் செக்டார்லையும் ஜம்மு காஷ்மீர் செக்டார்லையும் மட்டுமே பதிவாயிருக்கு. ஸோ ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸ் இந்த இந்தியா பாகிஸ்தான் கிளாஷில் பதிவாகாத அளவுக்கு முதல் முறையாக பாகிஸ்தான் ஏவுறாங்க. அப்போ பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட் ஆனது உக்ரைன் கிட்ட வைக்கப்பட்டிருக்கு. இந்த ரெக்வஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைனோட ரொம்ப ப்ரூவ் பண்ணப்பட்ட அண்ட் அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட போர்க்காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பாபா யாகா ட்ரோன்களை கேட்டிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, AQ400. இது ஒரு எக்ஸாகாப்டர் கேட்டகரியில் வரக்கூடிய ட்ரோன். அதாவது அதில் 6 இறக்கைகளானது இருக்கும். ஆக்டோகாப்டர் கேட்டகரியில் இது இருக்கு, அதாவது அதில் 8 இறக்கைகளானது இருக்கும். இந்த ட்ரோன்கள் எங்களுக்கு உடனடியாக தேவை, இதுக்கு என்ன விலையை வேணாலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம், உடனடியாக ஷிப்மெண்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை அந்த சமயத்தில் வச்சதான இந்த செய்திகளானது வெளியில் வந்திருக்கு. சரியா இருக்கு. எதுக்கு இந்த ட்ரோன்களை பாகிஸ்தான் உடனடியாக வாங்குறதுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்கணும்? இதை உக்ரைன் அதிகாரப்பூர்வமாக நிராகரிச்சிட்டாங்க. அவங்க நிராகரிச்சிட்டாங்கன்றதுக்காக இந்த இடத்துல நம்மளால இதை கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. அதாவது மேலே பிளாக் மார்க்கெட்டுக்கு அப்பாற்பட்ட செய்திகள் தான் அதிகாரப்பூர்வமான செய்திகள். அண்டர் த டேபிள் டீலிங், அதாவது வெளி உலகத்தோட கண்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு விஷயமா இந்த ட்ரோன்களானது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம்ல. அப்படி கொடுக்கப்பட்டிருந்தா அது வருங்காலத்தில் இந்தியாவுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும்? இதே மாதிரி இந்த நகர்னோ கராபாக் வார் இந்த 2020 காலகட்டத்தில் நினைக்கிறேன், அப்போதான் முதல் முறையா இந்த சாங்கர் ட்ரோன்கள், அந்த சைக்கோ ட்ரோன் சொன்னதில்ல, அதுக்கான பேச்சுவார்த்தைகளை முதல்ல பாகிஸ்தான் தொடங்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் கிளாஷில் அதிகப்படியான இந்த சைக்கோ ட்ரோன்ஸ் ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ வருங்காலங்களில் ரஷ்யாவை நிலைக்குலைய வைத்த இந்த பாபா யாகா ட்ரோன்களானது நம்மளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதுக்கு முன்னாடி இந்த பாபா யாகா ட்ரோனை பற்றி பார்த்தாக்கணும், ரஷ்யாவோட ரொம்ப பெரிய ஒரு நைட்மேர்னு சொல்றதையும் தாண்டி டான்பாஸ் ரீஜனில் இந்த யுத்தத்தோட ஆரம்ப காலகட்டத்திலையும் சரி, இன்னைக்கு வரைக்கும் சரி, அதிகப்படியான ரஷ்யாவுக்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்திய ஒரு ட்ரோன் சொன்னா அதே இந்த பாபா யாகா ட்ரோன்ஸ் தான். இது வரைக்கும் பார்த்தோன்னா ஏறத்தாழ ஒரு 3500 நபர்களுக்கும் அதிகமாக ரஷ்ய இராணுவத்தினரை மட்டுமே இந்த ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியிலான ட்ரோன்கள் கொண்டு இருக்கிறதா நிறைய
இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டும் சரி, இந்த வார் டைம் பிளாகர்ஸும் சரி, அந்த கிரவுண்ட்ல இருந்து இப்போ ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்பை, ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தின ஒரு ட்ரோன் கேட்டகரியா இது இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இதை இந்த அளவுக்கு சிறப்படைய வைக்கிறது இது மினி பாம்பர்னே சொல்லலாம், ட்ரோன் பாம்பர்னு சொல்லிட்டு. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, சிம்பிளா அதோட ஸ்ட்ரக்சர் சொல்றேன். இப்போ நம்ம ஊர்ல வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ட்ரோன்களை, தெளிப்பு ட்ரோன்களை வச்சிருப்போம்ல, அதே மாதிரி ஒரு ட்ரோன் தான் இது. இப்போ நார்மலாக வந்து அந்த அக்ரிகல்ச்சரல் ட்ரோனில் 15 கிலோ பேலோடுன்றது கொண்டு போகலாம். அதோட பேட்டரி, கீழே இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல், அந்த மருந்தோட அளவு இதெல்லாம் சேர்த்துனா 15 கிலோவுக்கு அதிகமாக அதோட பேலோடுன்றதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ உக்ரைன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரோன்களை மிலிட்டரி கிரேடுக்கு மாற்றுறாங்க. மிலிட்டரி கிரேடுக்கு மாற்றினா இதோட பேட்டரி லைஃப்ன்றதை இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பேலோட் கெப்பாசிட்டின்றதை அதிகப்படுத்தணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸை பண்ணிட்டு, அதாவது இந்த ஹியூமன் டு ஜாமிங்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாம் பண்ண முயற்சி பண்ணாலும், அந்த ட்ரோன் வந்து முடக்கணும்னு நினைச்சாலும், இந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் எல்லாம் தாண்டி அந்த ட்ரோன் ஆப்ரேட் ஆகிற மாதிரி இதில் நிறைய சென்சார் அப்கிரேட்ன்றதை பண்ணுறாங்க. இப்படி உருவாக்கப்பட்ட ட்ரோன்களானது மேக்ஸிமம் 45 நிமிஷங்களுக்கும் அதிகமாக இந்த இடத்துல வானத்தில் பறக்கும். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோகிராமுக்கும் அதிகமான பேலோட கொண்டு போயிட்டு இந்த இடத்துல எதிரியோட நிலைகள் மேலே போட்டுட்ருக்கோம். இது அதிகமாக எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா, பீரங்கிகளுக்கு எதிராக தான் பயன்படுத்தப்படுது. இதனால வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50 பீரங்கிகளாவது ரஷ்யா இழந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு ட்ரோன் நடத்தின தாக்குதலில் மட்டும். அதாவது 2022 இப்போ வரைக்கும், நான் சொல்றது குறைஞ்சபட்சம் வெரிஃபை பண்ணப்பட்ட செய்திகளை வச்சு. இதுக்கு அடுத்தபடியா இந்த அலுமினியம் தெர்மைட்டை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட பொசிஷன்ஸ், இந்த ட்ரோன் வந்து வானத்தில் பறக்குதுனாலே அதோட ரோட்டார் சவுண்டை வச்சு ஒரு 1500 மீட்டருக்கு முன்னாடி இது கண்டுபிடிச்சிடலாம். இந்த ட்ரோனோட சத்தம் கேட்டாலே ரஷ்யர்கள் ஒரு காலகட்டத்தில் பயப்படக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பேசு பொருளாக இந்த ட்ரோன் ஆனது இருந்துச்சு. இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ கரண்ட் நிலைமையில் இது எப்படி இருக்குன்னா, இதோட அந்த 40 நிமிஷம் பேட்டரி லைஃப் ஆனது இப்போ 15 நிமிஷத்துக்கு மேலே இந்த ஆப்ரேட் ஆனாலே பெரிய விஷயம் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா இதை வந்து ஜாம் பண்ணக்கூடிய அளவுக்கு ரஷ்யா அவங்களோட சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸ், அவங்களோட எலக்ட்ரானிக் ஜாமிங் சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈஸியாக ட்ரோனை ஹண்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசமை ரஷ்யா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்த வெற்றியை இந்த ட்ரோனால இப்போ கொடுக்க முடியல. ஆனால் மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தின ட்ரோன்ன்ற ஒரு கேட்டகரியில் இது வந்துருச்சு. இப்போ உக்ரைனோட ட்ரோன்களை பாகிஸ்தான் வாங்குறது மூலியமா கண்டிப்பாக சிவிலியன்ஸ்க்கு எதிராக, நம்மளோட எல்ஓசி பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளோட சொந்தங்களுக்கு எதிராக இந்த ட்ரோன்களை வருங்காலங்களில் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நினைச்சு பாருங்க, ஏதோ ஒரு வீடு இருக்கு, பூன் செக்டர்லயோ உரி செக்டர்லயோ ஒரு குடும்பம் வந்து ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. அந்த பகுதிக்கு பக்கத்தில் ஷெல் வந்து விழுகுதுன்னு வைங்க, அது பெரிய ஒரு டேமேஜ் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுது. ஆனால் இந்த ட்ரோன்களை வச்சு இந்த இடத்துல அடிக்கிறப்போ டைரக்டா அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த வீட்டு மேலேயே அந்த பாம்ஸ்ன்றதை ட்ராப் பண்ண முடியும். நம்ம எலக்ட்ரானிக் ஜாமிங்லாம் பயன்படுத்தும். ஆனால் அதையும் தாண்டி இவங்களோட உள்நாட்டில் வச்சு அதை அப்கிரேட் பண்ணாங்கன்னா மேபி அது ஜாமிங் ரெசிஸ்டண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான டீலை உக்ரைன் கிட்ட இவங்க பேசுறதுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்காங்க, ரெக்வஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் உக்ரைன் இதை ரிஜெக்ட் பண்ணதை தான் இன்னைக்கு செய்தியில் வெளியில் சொல்லியிருக்காங்க. அதாவது வெளியில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நாங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், பாகிஸ்தானுக்கு அந்த ட்ரோன்களை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஐடியான்றது எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ப முடியாது, பின்னாடி என்ன வேணால் நடந்திருக்கலாம். இப்போ உக்ரைன் வந்து இந்த ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அவங்க கிட்ட காசு கிடையாது. அப்படி காசு கிடையாதுன்றப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்படி காசை வாங்கிட்டு அந்த ட்ரோன்களை கொடுக்க வேண்டியதானே. எதுக்கு இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த சைடு இப்படி ஒரு டீலை முடிச்சிட்டாங்கன்னு வைங்க, அடுத்தது இந்தியா என்ன பண்ணுவாங்க, ரஷ்யா மூலமா இந்தியா உக்ரைனுக்குள்ள என்ன பண்ணுவாங்கிறது உக்ரைனுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும். ஆல்ரெடி ஃபியூலை வாங்குறதுனாலேயே ரஷ்யா வந்து இந்த இடத்துல அதிகமாக அடிக்கிறாங்கன்னு அழுதுட்டு இருக்க உக்ரைன், இன்கேஸ் பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உதவியை பண்ணியிருந்தாங்க, இல்லை பண்ணியிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆகியிருந்ததுன்னா இந்நேரத்துக்கு உக்ரைனுக்கு எதிராக நம்மளோட ஆயுதங்கள் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஏற்கனவே ரஷ்யாவுக்கு தேவையான டியூவல் யூஸ் ஸ்பேர்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் நார்மல் சிவிலியன் கிரேடில் இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து எந்த ஒரு பொருளாதார தடைகள்னாலும் நிறுத்த முடியாது. அப்படி இருக்கப்போ இந்த ரிஸ்கை எடுக்க வேண்டாம், பாகிஸ்தான் பிரச்சனை அவங்களே பார்த்துக்கிட்டோம், இதில் தேவையில்லாமல் நம்ம போனால் இந்தியா டைரக்டாக இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு உதவிகள் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் உக்ரைன் பேக் அடிச்சிட்டாங்க. இன்கேஸ் அதை உக்ரைன் பண்ணாமல் இந்நேரத்துக்கு பாகிஸ்தான் உதவிகள் பண்ணியிருந்தாங்கன்னா ரஷ்யா செய்யக்கூடிய தாக்குதல்களில் உக்ரைனுக்கு எதிராக இந்தியாவோட பொருட்கள் இந்நேரத்துக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல நடந்திருக்கும். ஸோ உக்ரைன் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கமானது நான் எந்த விதத்திலையும் பாகிஸ்தானுக்கு உதவிகள் பண்ண போகிறதுன்றது ரொம்ப தெளிவாக காமிச்சிருச்சு. ஆனால் நம்ப முடியாது, ஏன்னா துருக்கி மூலியமாக இவங்களுக்கு என்ன வேணால் ஆஃபர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே அந்த சூசைட் ட்ரோன்ஸ், சைக்கோ ட்ரோன்ஸை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாமல் பாகிஸ்தான் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய கோபத்தில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அடுத்த கட்டமாக இதை இன்னும் மேம்படுத்துறதுக்காக என்ன விதமான டீல்ஸை வேணாலும் துருக்கி மூலயமா உக்ரைன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சான்சஸ் இருக்குது. ஏன்னா உக்ரைனும் அவ்வளோ நல்லவங்க கிடையாது, நடுவில் இருக்கக்கூடிய துருக்கியும் அவ்வளோ உத்தமங்க கிடையாது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அமெரிக்கா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 600 மில்லியன் பேக்கேஜ்ன்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டேட்டாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா சில விஷயங்களை வந்து அதில் இன்னும் இன்டெப்த்தாக பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாம் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க ஆப்ரேஷன் சிந்தூர்னால பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகளை வந்து ஈடுகட்டுறதுக்காக தான்
அமெரிக்கா வந்து இந்த ஒரு டீலை சைன் பண்ண போகிறாங்க, காங்கிரஸ்க்கு வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல பாகிஸ்தானை ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் ஆப்கானிஸ்தானையும் இந்தியாவையும் செக்மேட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இதை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அதை எப்படி கவுண்டர் பண்ணுவோங்கிறதுல அந்த ஒரு பதிவில் பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்த ஒரு ரெண்டு மேக்ஸிமம் 2 வீடியோஸ்க்குள்ளே பார்த்தோம்னா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது இந்த விடைபெறுது உங்கள் ஆர்கே.